வணக்கம். மக்கள் நல பணியில் வேகம் காட்டும் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ. செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றியம் மேடவாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க 2024-25 ஆண்டு நபார்டு திட்டத்தின் கீழ் 1,62,00,000 மதிப்பீட்டில் 9 வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் பள்ளி கட்டிடம் மற்றும் 2,27,00,000 மதிப்பில் 15 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடங்களை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் பங்கேற்று துவக்கி வைத்து திமுக அரசு பள்ளிகளுக்கு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினருக்கு மேடவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூஷணம் ரவி மற்றும் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் R.S. லோகேஸ்வரா ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிகழ்வில் வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன், மேடவாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோபு, வார்டு உறுப்பினர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். நியூஸ் டுடே தமிழுக்காக செய்தியாளர் கோ. சுகுமாரன். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மேடம் சொன்ன மாதிரி இந்த பள்ளி நம்முடைய மாவட்டத்திலேயே அதிகமான மாணவர்கள் இன்னும் பல கட்டிடங்களை கட்டுவதற்காக பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்லாட்சியில் ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவ செல்வங்களை நல்ல வழி நடத்துகின்ற வகையிலும் ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி ஒரு நான் சொல்லுவேன் எல்லார் கையிலுமே ஒரு வட்டாட்சியர் சரியான முறையில் இருந்தாங்கன்னா இந்த வட்டாட்சியர் அது தொடர்ச்சியாக இருக்கின்ற அந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் சரியான முறையில் இருப்பாங்க. ஒரு காவல்துறை காவல் அலுவலகம் ஒரு காவல் நிலையம் இருந்ததுன்னா அதுல இருக்கின்ற ஆய்வாளர் சரியான முறையில் இருந்து அந்த தொடர்ச்சியாக அந்த காவல் நிலையம் சரியான முறையில் இருக்கும். ஒரு தலைமை ஆசிரியர் சரியான முறையில் இருந்தால் இந்த ஆசிரியர் பெருமக்களை ஒருங்கிணைத்து நடத்தினாலும் இந்த மாணவ செல்வம் எதிர்காலத்தில் அவர்கள் சரியான முறையில் பணி செய்வார்கள். நான் இன்றைய துறைப்பாக்கம் கண்ணகி நகரில் ஒரு பள்ளியில இன்னைக்கு நடுநிலை பள்ளி, அதுவும் அந்த பள்ளியில அடிக்கல் நாட்டப்பட்ட போது இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த அரசினுடைய புகழ்ச்சியும் அரசினுடைய ஆட்சியினுடைய திட்டங்களை பற்றி ஒரு ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவது என்பது வரலாற்றில் இது வரைக்கும் இல்லை. அதனால அது போல மகிழ்ச்சி அளிக்கின்ற வகையில் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்கள் மட்டும் ஆசிரியர் பெருமக்கள் நீண்ட நாட்களான கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கு தந்திருக்கின்றார். அதுவே ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, உள்ளாட்சி பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி போனோம், நம்ம அவருக்கு போடுறோம். அதனால இப்போ அவர் நம்முடைய ஒப்பந்ததாரர் இந்த கட்டிட அந்த அவர் தனியாக கான்ட்ராக்டர்ல